வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் உதயநிதி திடீர் மோதல். திமுக தவேகாவின் இந்த திடீர் மோதலால் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக சார்பில் நடைபெற்று வரும் அறிவு திருவிழாவை விமர்சித்த விஜய்க்கு உதயநிதி பதிலடியும் கொடுத்துள்ளார். அதாவது தவேகா சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய விஜய், திமுக நடத்துவது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என விஜய் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அறிவு இருப்பவர்கள் திருவிழா நடத்துவார்கள், தவேகாவினருக்கு அறிவு என்ற வார்த்தையே கேட்டாலே அலர்ஜி என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக விஜயை சாடியும் பேசியிருந்தார். மேலும் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம் அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, மாநாட்டிற்கு செட்டு போட்டு வைத்தால் கூட்டம் கூட தான் செய்யும், அந்த செட்டு வெறும் அட்டை, அதை காற்றில் அடித்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தவேகாவை சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா திடீரென விமர்சித்தும் மோதலாகவும் பார்த்திங்கன்னா காட்டி வருகிறார். இதற்கு விஜய் தரப்பிலும் தவேகாவினர்கள் பதிலும் கொடுத்து வருகிறார்கள். உண்மையான அட்டக்கத்தி உதயநிதி தான் என்றும் தவேகா தரப்பில் பார்த்திங்கன்னா பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா திடீர் மோதலாக இருக்கிறது என்றால், மேடைக்கு மேடை தவேகா தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்னவென்றால், தமிழகத்தில் 2026 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே என்று எல்லா மேடையிலும் தீவிரமாக சொல்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் மக்களின் எதிர்பார்ப்பும் அவர்களுடைய அந்த சத்தமும் முழக்கங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாகவும் அதிகமாகவும் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்களுடைய மோதல் என்பது 2026 மிக தீவிரமாக இருக்கும். இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் மோதலை என்றே கூட சொல்லலாம் தவேகா திமுக. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2026 தேர்தல் இந்த வருடம் முடிய 2 மாதங்கள் இருக்கிறது. 2026 பிறந்து விட்டாலே, அந்த வருடம் பிறந்தாலே தேர்தலுக்கு களை கட்டப் போகிறது அனைத்து விதமான இடங்களிலும். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அனைத்தும் செயல்பட போகிறது என்றே சொல்லலாம். மேலும் அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா அரசியல் நகர்வுகளிலும் தவேகா தீவிரம் காட்டி வருகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஆளுங்கட்சியில் இருக்கமே, நம்ம எதனா எப்படின்னா செஞ்சு கூட நம்ம ஆட்சியை பிடிச்சு விடலாம் அப்படின்ற ஒரு உறுதி நோக்கத்துடன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 விஜயா உதயநிதியா என்ற போட்டி, விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற போட்டி நிலவுமா அப்படின்றத அரசியல் வட்டாரத்தில் அரசியல் நோக்கர்கள் கருத்தாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.